நாடு முழுவதும் இளநிலை முதுநிலை மருத்துவக் கல்விக்கான இடங்களை அதிகரிக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் கூடுதலாக 75,000 மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் என ஒன்றிய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் மருத்துவ கல்வி மற்றும் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 10,000 இடங்களை அதிகரிக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு மருத்துவக் கல்லூரிகள், முதுநிலை கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் 5,000 முதுநிலை இடங்களை அதிகரிக்கவும், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 5,023 இளநிலை இடங்களை அதிகரிப்பதற்கான நிதியுதவி திட்டத்தின் 3ஆம் கட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த 2 திட்டங்களுக்காக 2025-26ஆம் ஆண்டு முதல் 2028-29ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்திற்கு 15,034 கோடி நிதி ஒதுக்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு மருத்துவ இடத்திற்கும் 1,50 லட்சம் என்ற செலவில் உட்கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்பட உள்ளது. இவற்றில் ஒன்றிய அரசின் பங்களிப்பு 10,303 கோடியாகவும், மாநில அரசின் பங்களிப்பு 4,731 கோடியாகவும் இருக்கும். இதன் மூலம் நாட்டில் மருத்துவர்கள் மற்றும் சிறப்பு மருத்துவ நிபுணர்களின் எண்ணிக்கை அதிகரித்து அவர்களுடைய பங்களிப்பு மூலம் சுகாதார தரம் மேம்பட வாய்ப்புள்ளது என்றும், குறிப்பாக கடைகோடி பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் ஒன்றிய அரசு கூறியுள்ளது. இந்தியாவில் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் கற்பதற்கு அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், உலகளாவிய தரத்திற்கு இணையாக மருத்துவ கல்வி மற்றும் பயிற்சியின் தரத்தை மேம்படுத்துதல் மூலம் சுகாதார சேவைக்கான சிறந்த இடமாக இந்தியா திகழும் என்றும் ஒன்றிய அரசு கூறியுள்ளது. இதனிடையே அடுத்த 5 ஆண்டுகளில் கூடுதலாக 75,000 மருத்துவ இடங்களை உருவாக்குவதே மோடியின் தொலைநோக்கு பார்வை என்றும் ஒன்றிய அரசு கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.